கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். வாட் பாஸ்டர் ரசல் செட். கேள்வி எண் 15(2). முற்பிதாக்கள் நீதிமான்களுடைய ஆவி பூரணராக்கப்படுதல். Ancient worthies, spirits of just men made perfect. வருடம் 1913. கேள்வி எண் 2. எபிரேயர் 12வது அதிகாரம் 23வது வசனம். பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள். இங்கு பரிசுத்த பவுல் அடிகளார் எந்த வகுப்பாரை குறிப்பிடுகின்றார்? இக்கேள்விக்கான பதில். இக்காரியத்தினை 2 கண்ணோட்டங்களில் பார்க்க வாய்ப்புள்ளது. ஆனால் நாம் ஒன்றை மாத்திரம் குறிப்பிடப் போகின்றோம். அதுவே சரியான கண்ணோட்டமும் ஆகும். மாற்று கண்ணோட்டத்தினை எடுப்பவர்களுடன் நாங்கள் சண்டையிடப் போவதில்லை. ஏனெனில் யாரை பற்றி குறிப்பிடுகின்றார் என்று அப்போஸ்தலன் விவரிக்கவில்லை. ஆனால் அவர் முற்பிதாக்கள் வகுப்பாரையே குறிப்பிட்டுள்ளார் என்று எண்ணுகின்றோம். இப்படி அவர்களைத்தான் இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் என நாங்கள் எண்ணுவதற்கான காரணம் என்னவெனில், அவர் சபை வகுப்பாரை குறித்து வேறொரு இடத்தில் குறிப்பிட்டிருப்பதாக தெரிகின்றது. அவர் சபையை பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாகிய முதற் பேரானவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளதாக தெரிகின்றது. லேவி கோத்திரம் ஒட்டுமொத்தமாக எப்படி ஆசாரியர்களை மாத்திரமல்லாமல் இஸ்ரேலின் முதற் பேரானவர்களையும் அடையாளப்படுத்துகின்றதோ அதுபோல முதற் பேரானவர்களின் சபையும் கருதப்படுகின்றது. ஆகையால் பரலோகத்தில் பேரெழுதப்பட்ட முதற் பேரானவர்களின் சபை எனும் வரியானது சபையையும் திரள் கூட்டத்தாரையும் சேர்த்தே உள்ளடக்கி உள்ளது. ஆகையால் இப்படி 2 வகுப்பாருமே உள்ளடங்குவார்களானால் மற்ற எந்த வகுப்பாரை குறித்து அவர் அவ்வசனத்தில் குறிப்பிட்டிருக்க வேண்டும்? அவர் முற்பிதாக்களையும் அவர்களின் உயிர்த்தெழுதலின் போது அவர்கள் முன்பு போல் அபூர்ண ஜீவிகளாக இல்லாமல் பரிபூர்ண ஜீவிகளாக வருகையில் அவர்களது ஜீவனுக்கான ஆவி பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கும் என்பதையும் குறிப்பிட்டுள்ளார் என்பது எங்களது கருத்தாக இருக்கின்றது. பெரும்பாலான மனுக்குலத்தார் படிப்படியாகவே பூர்ணமாக்கப்படுவார்கள். மேலும் அப்போது பூர்ணராக்கப்பட்டிருக்கும் நீதிமான்கள் பொறுத்தமட்டில் முந்தைய காலத்திலேயே அவர்களுடைய இருதயங்கள் ஏற்கனவே பரீட்சிக்கப்பட்டுள்ளபடியால் அவர்களுக்கே உரிய பிரம்மாண்டமான பங்கினை பெற்றுக்கொள்வார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.